நான் இப்போ இருக்கிற ஊர் கோலாப்பூர். மகாராஷ்டிரா மாநிலத்தின் அடையாளமாக சொல்லப்படக்கூடிய ஊர்களில் இந்த கோலாப்பூரும் ஒன்று. கரும்பு அதிகமாக விளையக்கூடிய பூமி, வெள்ள உற்பத்திக்கு தனிச்சிறப்பு பெற்ற இடம், அதோட தொன்மையான வரலாறும் புராதனமான சின்னங்களும் நிறையவே இருக்கக்கூடிய ஊர். மகாராஷ்டிரா மாநிலத்தின் பாரம்பரியமான உணவு கலாச்சாரத்தை நாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கோலாப்பூருக்கு வந்தால் போதும். என்ன, கோலாப்பூர் வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு கோலாப்பூரி உணவுகளை ருசி பார்த்துடலாமா? கோல்ஹாப்பூர், கோல்பூர், கோல்கிரி, கொலாடிகிரி பட்டினம், கருவீரா, இதெல்லாம் கோலாப்பூரினுடைய பழமையான பெயர்கள். கோலான்னா பள்ளத்தாக்குங்கிறது பொருள். பள்ளத்தாக்குகள் நிறைந்த பகுதி அப்படிங்கிறதுனால இந்த ஊருக்கு கோலாப்பூர் அப்படிங்கக்கூடிய பெயர் அமைஞ்சிருக்குது. நான் இப்போ நிற்கிற இடம் பிரம்மபுரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பஞ்சகங்கானும் அழைக்கிறாங்க. அதாவது சரஸ்வதி, கோகாவதி, கும்பி, தமணி, காசாரி என்ற 5 ஆறுகள் சங்கமித்து ஓடுகின்ற இடம் அப்படிங்கிறதுனால இதற்கு பஞ்சகங்கா அப்படிங்கக்கூடிய பெயர் அமைஞ்சிருக்குது. இந்த இடம் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான இடம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே, அதாவது மொஹஞ்சதாரோ காலகட்டங்களிலேயே இங்கு ஆதி மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைச்சிருக்குது. இது இந்தியாவில் தோன்றிய நதிக்கரை நாகரிகங்களில் மிகவும் தொன்மையானது. ஓ மலைகளின் அரசனே, நான் எனது பக்தர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தென் நாட்டிலே மிகவும் புனிதமான கோலாப்புரா என்ற பகுதி உள்ளது. அங்கே தேவி லட்சுமி எப்போதும் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். இது சமஸ்கிருதத்தில் அமைந்த ஸ்ரீமத் தேவி பாகவதத்தில் கோலாப்பூர் பற்றி சொல்லப்பட்டிருக்கும் வரிகள். கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை சதவாகன பேரரசின் கீழ் கோலாப்பூர் இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை இந்த பகுதியை வாகத பேரரசர்கள், கதம்பர்கள், மௌரியர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். மௌரியர்களுக்கு பிறகு கிபி 550 முதல் கிபி 753 வரை வாதாபியை தலைநகரமாக கொண்டு ஆண்ட சாளுக்கியர்கள் வசம் இந்த கோலாப்பூர் இருந்திருக்கிறது. இந்த சாளுக்கிய மன்னர்கள் கோலாப்பூரை தக்காணத்தின் காசி என்றும் மகா தீர்த்தம் என்றும் அழைத்துள்ளார்கள். என்னோட இருக்கிறது கோலாப்பூரை சேர்ந்த பத்மினி பிரகாஷ் யாதவ் அவர்கள். நமஸ்தே ஜி. வணக்கம். வணக்கம். தமிழ் நல்லா வரும் இல்லையா? நல்லா வரும். நான் பிறந்த ஊரே தஞ்சாவூர். இங்க கோலாப்பூர்ல எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? 30 வருஷமா இருக்கு. 30 வருஷமா இங்க இருக்கீங்க. இப்ப கோலாப்பூர் உணவு நீங்க என்ன செய்ய போறீங்க? தாப்பட் வடி. தாப்பட் வடி அப்படின்னா என்ன பொருள்? தாப்பட்னா தட்டுறது. தட்டுறது. வடினா பர்ஃபி. அதனால இது தாப்பட் வடி அப்படின்னு சொல்றீங்க. இது எப்பெல்லாம் செய்வாங்க கோலாப்பூர் மக்கள்? கோலாப்பூர்ல ட்ரெடிஷ்னல் எந்த சுப காரியத்துக்கும் இது செய்யறது தான். இந்த தாப்பட் வடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்? பச்சை மிளகாய், பூண்டு, ஜீரகம், இஞ்சி, கசகசா, பெருங்காயம், கொப்பரை தேங்காய் துருவியது, கடலை மாவு, கொத்தமல்லி, மஞ்சள், எண்ணெய், கடுகு, உப்பு. நம்ம இப்போ தாப்பட் வடி செஞ்சிடலாமா? செய்யலாமே. ஓகே, முதல்ல மசாலா அரைக்கணும் இல்லையா? ஓகே, இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன போட போறீங்க? பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் 6-7 பச்சை மிளகாய் நம்ம போடுறோம். அடுத்தது பூண்டு. பூண்டு ஒரு 10 பல்லு இல்லையா? சரி. அடுத்தது இஞ்சி ஒரு சின்ன துண்டு போதும். சின்ன துண்டு. அப்புறம் ஜீரகம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இது இப்படி 1-2 இருந்தா போதும். பரவாயில்ல. பரவாயில்ல. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? தாளிக்கணும். எண்ணெய், ஒரு 2 கரண்டி எண்ணெய் நம்ம வந்து விட்டுக்கலாம். ஒரு 2 சின்ன ஸ்பூனுக்கு கடுகு, இது ஒரு ஸ்பூன். கடுகு வெடிச்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலாவை போட்டு கொஞ்சமா மஞ்சள், அந்த பச்சை மிளகாய் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சமா தண்ணி. இப்போ ஒரு கப்பு நம்ம கடலை மாவு எடுக்கிறோம்னா அதுல 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி. இப்போ இந்த தண்ணி கொதிச்சு வரணும் இல்லையா? கொதிச்சு வரணும். இப்போ நம்ம என்ன சேர்க்கணும்? உப்பு சேர்க்கணும். உப்பு. இதுக்கு அடுத்தது மாவு போடணும். கடலை மாவை நம்ம சேர்க்க போறோம் இல்லையா? இது நல்லா சேர்க்கும் போது கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருக்கணும்.
இந்த மாதிரி உருண்டு வந்துச்சுன்னா மாவு போடுறது நிற்க வச்சோம். ஓகே. இது ஒட்டாம வரதுக்காக என்ன? ஒட்டாம வரும். கொஞ்சோண்டு கையில் எண்ணெய் தண்ணி கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு அப்படியே சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் தட்டும். இதுக்கு மேலே என்னெல்லாம் சேர்க்க போகிறீங்க? இப்போ இது மேலே கசகசா போடுறோம். ஃபஸ்ட்டு கசகசா, அடுத்தது என்ன சேர்க்க போகிறீங்க? கொப்பரை தேங்காய். கொப்பரை தேங்காய் துருவுனது இல்லையா, அதை சேர்க்குறீங்க. ஓகே. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, நல்ல பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி. இதை திருப்பி கொஞ்சம் தட்டும். தட்டு. இது எல்லாம் உள்ளுக்குள்ளே அப்படி சேர்றதுக்காக. இதை கட் பண்ணிடலாமா? கட் பண்ணிடலாம். ஓகே, கட் பண்ணு. தாப்பட் வடி ரெடி ஆயிடுச்சு. நல்ல வெந்திருக்கு. பூண்டு சீரகத்தினுடைய மனம் தூக்கலாக இருக்குது. அதோட ஒரு சின்ன பச்சை மிளகாயினுடைய காரம். இது ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தாப்பட் வடி வித்தியாசம். கோலாப்பூர் இந்த பெயர் எப்படி வந்தது? ஆதி காலத்தில் இந்த பகுதியை கோலாசுரன் அப்படிங்கக்கூடிய ராட்சசன் ஆண்டுகிட்டு வந்தான். நாளடைவில் அவனுடைய அட்டூழியங்கள் அதிகமாகிட்டே போச்சு. மக்கள் எல்லோரும் கண்ணீரோட மகாலட்சுமி கிட்ட போய் முறையிட்டாங்க. மகாலட்சுமி கோலாப்பூரில் தோன்றி கோலாசுரனோடு போரிட்டு அந்த ராட்சசனை வதம் செய்தாங்க. கோலாசுரன் தான் இறக்கிறதுக்கு முன்னாடி மகாலட்சுமி கிட்ட ஒரு வரம் கேட்டான். என்னோட இறப்புக்கு பிறகு நான் ஆண்ட இந்த பகுதி என்னுடைய பெயராலேயே அழைக்கப்பட வேண்டும். இதுதான் அவன் கேட்ட வரம். மகாலட்சுமியோ அந்த வரத்தை கொடுத்தாங்க. கோலாசுரனின் பெயர் கொண்டு கோலாப்பூர் உருவானது. இது புராணங்கள் சொல்லும் கோலாப்பூரின் கதை. எனக்கு பின்னாடி தெரியறது கோலாப்பூர்ல இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயில். இந்த கோயிலானது கிபி 6ஆம் நூற்றாண்டுல சாளுக்கிய மன்னன் கரண் தேவ் காலத்துல கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. மங்களேஸ்வர் அப்படிங்கக்கூடிய சாளுக்கிய மன்னனுடைய காலத்துல தான் இந்த கோயிலானது கட்டி முடிக்கப்பட்டது. அந்த மன்னனின் காலத்தில் தான் இங்கு இருக்கக்கூடிய மகாலட்சுமி சிலையானது செய்யப்பட்டதாம். 8ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இந்த கோயில் முழுவதுமாக சிதிலமடைஞ்சு போச்சு. அதற்கு பிறகு 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 14ஆம் நூற்றாண்டு வரை பல்வேறு மன்னர்கள் இந்த கோயிலை புதுப்பிச்சு கட்டியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா சிலகாரா வம்சத்தைச் சேர்ந்த மன்னர்களும் யாதவ வம்சத்தைச் சேர்ந்த மன்னர்களும் இந்த கோயிலை புதுப்பிச்சு கட்டியிருக்காங்க. யாதவ வம்சத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரா அப்படிங்கக்கூடிய மன்னர் அவர்கிட்ட முதலமைச்சராக இருந்த ஹேமத்ரி அப்படிங்கிறவரை இந்த கோயிலை வடிவமைக்கும் பணியை செய்யும்படி கேட்டுக்கிட்டாராம். இந்த கோயிலினுடைய வடிவமைப்பானது ஹேமத்பதி பாணி அப்படின்னு சொல்றாங்க. இங்கு இருக்கக்கூடிய கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர்களானது மராத்திய மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாம். பாக்ரி இது மராத்தியர்களுடைய ஒரு பாரம்பரியமான உணவு. பார்க்கறதுக்கு சப்பாத்தி மாதிரி இருக்குமா. இதற்கு தொட்டுக்க கொடுக்கக்கூடியது 3 வகையான சட்னிகள் கொடுக்குறாங்க. ஒன்று லசுங் சட்னி பூண்டு சட்னி, இன்னொன்று தேஜா அப்படிங்கக்கூடிய பச்சை மிளகாய் சட்னி, இன்னொன்று பித்லே அப்படிங்கக்கூடிய ஒரு டால் மாதிரியான இன்னொரு சட்னி. இவை அனைத்தும் தான் இந்த மராத்தியர்களுடைய பாரம்பரியமான உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி செய்கிறாங்க, இதனுடைய சுவை என்ன தெரிஞ்சுக்கலாமா? பாக்ரி செய்ய முதல்ல மரவள்ளி கிழங்கு மாவை எடுத்துக்கிறாங்க. அதுல கொஞ்சமா சுடு தண்ணியை கலந்து பிசைஞ்சுக்கிறாங்க. பிறகு அதுல குளிர்ந்த தண்ணியையும் சேர்த்து சப்பாத்தி மாவு பதம் வரும் வரை பிசைஞ்சு எடுத்துக்கிறாங்க. அந்த மாவை தட்டி கல்லுல போட்டு சிறிது தண்ணீரை மேல தடவி வேக வைக்கிறாங்க. அது பாதி வெந்ததும் நெருப்புலையும் சுட்டு எடுக்கிறாங்க. இப்போ பாக்ரி தயார். சரி, இந்த பாக்ரிக்கு தொட்டுக்கிறதுக்கான 3 வகையான சட்னி எப்படி செய்யறாங்க பாத்துடலாமா? என்னோட இருக்கிறது கோலாப்பூர் பன்ஹாலாவை சேர்ந்த சுனிதா மோஷி அவர்கள். நமஸ்தே जी. नमस्ते. आता तुम्ही क्या करना है? मी आता ठेचा बनवणार आहे. ठेचा. हां. चटणी, पच्चा मिळगा चटणी. हां, चटणी. इंग्रेडिएंट्स क्या है? हे अद्रक आहे, हे लसूण आहे, कांदा आहे, कोथिंबीर ओके. वेंगायम, कोतमल्ली आणि हे नमक, मिरची आहे. दोन चमच. 2 கரண்டி எண்ணெய்.
ஏன்னா आता मी हे टाकते त्याच्यामध्ये. ஓகே. இப்போ நம்ம ஒரு 5-6 துண்டு இஞ்சி. आता हे थोडं टाकते लसूण. ஓகே. आता कांदा टाकते. ஆனியன். நல்ல பச்சை மிளகா காரம் ஜம்முன்னு இருக்கு. हे आता झाले. चालू. झाले आता. ओके. हे आता नमक टाकते मी याच्यात. अंदाजेच टाकायचं. हे बस. ये बस. கொத்தமல்லி. हां एक मिनिट. தட்ஸ் ஆல். லேசா அரைச்சா போதும். नाही. தேஜா ரெடி. ஆதியிலிருந்தே திருப்பதிக்கும் கோலாப்பூருக்கும் தொடர்பு இருப்பதாக ஆன்மீகங்கள் சொல்லுகின்றன. என்ன தொடர்பு? ஒரு முறை மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ஊடல் ஏற்பட்டது. அப்போ மகாவிஷ்ணுவை பிரிஞ்சு மகாலட்சுமி பூமிக்கு வந்துட்டாங்க. மகாலட்சுமியை காணாமல் தவித்து போன மகாவிஷ்ணுவும் அவரை தேடிக்கிட்டு பூமிக்கு வந்தார். அவர் மகாலட்சுமியை தேடும் பொருட்டு பூமியில் குடிகொண்ட இடம்தான் திருப்பதி. அதனாலதான் திருப்பதியை பூலோகத்தின் வைகுண்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க. பூமிக்கு வந்த மகாலட்சுமி குடிகொண்ட இடம்தான் கோலாப்பூர். ஆக திருப்பதியில் சாமி தரிசனம் செய்ய வரக்கூடிய வட இந்தியர்கள், குறிப்பாக மராத்தியர்கள், ஊருக்கு திரும்பி போகும் வழியில் கோலாப்பூருக்கு சென்று மகாலட்சுமியை தரிசனம் செய்வதை ஒரு வழக்கமாகவே கடைபிடிக்கிறார்கள். நவராத்திரியின் போது விஜயதசமி அன்று கோலாப்பூர் மகாலட்சுமிக்கு அணிவிக்கப்படக்கூடிய பட்டாடைகள் திருப்பதியில் இருந்துதான் காலம் காலமாக அனுப்பி வைக்கப்படுகிறதாம். திருப்பதி பெருமாளின் பரிசாக இந்த பட்டாடைகள் கோலாப்பூர் மகாலட்சுமிக்கு வழங்கப்படுகிறது. மோஷி, मी आता लसूण चटणी तुम्हाला करून दाखवणार आहे. ஓகே. இப்போ லசூங் சட்னி, பூண்டு சட்னி பண்ண போறோம். हां हो. பூண்டு சட்னிக்கா என்னெல்லாம் இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்? हे येणार लसूण येणार. லசூன், பூண்டு. कोल्हापुरी चटणी मसाला येणार. இதுல வந்து எல்லா கரம் மசாலாவையும் சேர்த்து போட்டிருக்காங்க. அதோட பூண்டு, கொஞ்சமா வந்து வெங்காயம், அதோட காஞ்ச மிளகாய், இது எல்லாமே சேர்த்து அவங்க அரைச்சு எடுத்திருக்காங்க. आणि हे शेंगदाण्याची வேர்க்கடலை பொடி. पुडी ஓகே. आणि नमक येणार. நபக். இது எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு हे மிக்ஸில सगळं मिक्स करायचं. அவ்வளவுதான் இல்லையா? ஓகே. ஃபர்ஸ்ட் बस एवढीच. ஓகே. आता मी लसूण टाकते. नमक थोडंसं टाकते. ஓகே. कोल्हापुरी मसाला टाकते. ஓகே. लहसुन का चटनी रेडी. நான் இப்போ கோலாப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு மல்யுத்த பயிற்சி கூடத்துக்குள்ள இருக்கேன். மல்யுத்தம் கோலாப்பூர்ல மிகவும் பிரசித்தி பெற்றது. உலக அளவிலும் சரி, தேசிய அளவிலும் சரி, பல்வேறு மல்யுத்த வீரர்களை இந்த கோலாப்பூர் உருவாக்கி கொடுத்திருக்கு. இந்த இடத்திற்கு பேரு தலீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குருகுல முறையில் மல்யுத்த பயிற்சி அளிக்கக்கூடிய இடம். இங்க சின்ன வயசுலேயே குழந்தைகளை மல்யுத்த பயிற்சிக்காக கொண்டு விட்டுறாங்க. அவங்க இங்கேயே தங்கி இருந்து உஸ்தாத் அப்படிங்கக்கூடிய குரு கிட்ட மல்யுத்த பயிற்சியை எடுத்துக்கிறாங்க. தசரா சமயத்துல கோலாப்பூரை சுற்றி பல்வேறு மல்யுத்த போட்டிகள் நடக்குது. அதுல கலந்துகிட்டு பரிசு வாங்குறது இந்த ஊர்க்காரங்களுக்கு கௌரவமான விஷயமாக இருக்கு. 1952ஆம் ஆண்டு ஹெல்சிங்கில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கான முதல் தங்க பதக்கத்தை மல்யுத்தத்திற்காக வாங்கி கொடுத்தது காஷ்பா ஜாதவ் அப்படிங்கிறவர். அவர் இந்த கோலாப்பூரை சேர்ந்தவர் என்பது சிறப்பு. அடுத்ததாக செய்ய போறது பித்லே. கரெக்ட்? करेक्ट. ஒரு கரண்டி 1.5 கரண்டி எண்ணெய் போட்டுக்கலாம். मी आता याच्यामध्ये जिरे मोहरी टाकते. ஓகே. கொஞ்சமா கடுகு சீரகம். 1-2 चमच. ஓகே. ठेचा टाकते. தேச்சா. இப்போ நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, உப்பு எல்லாமே அதுல போட்டிருக்கு. याच्यामध्ये हळदी टाकते. आता हळदी टाकते 1 चमच. ஓகே. आणि थोडंसं
थोडा ओके त्याचं झालेलं आहे त्यामध्ये मी पाणी टाकते फ्राई ஆயிடுச்சு இப்போ வந்து தண்ணி बस ஓகே आता उकळायचं नसतं त्याला फक्त कोमट करायचं असतं ரொம்ப கொதிக்கணும்னு தேவையில்லை லேசா சூடானா हे आता पीठ टाकायचं नाहीतर मग गाठी होत नाही ओके साधारण एक 2-3 चम्मच टाकायचं त्याच्यामध्ये ओके बस आता याने ओके हलवते मी இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி மட்டும் மேல தூவுனா ரெடி மராத்தியர்களுடைய பாரம்பரியமான உணவு பாக்ரி தேஜா லசுங் சட்னி அண்ட் பித்லே ரெடி ஆயிருச்சு இது எல்லாமே அந்த காலத்தில் படை வீரர்கள் சாப்பிட்றதுக்காக உருவாக்கப்பட்டதாம் கையில் இந்த பாக்ரியை வாங்கிக்கிட்டு அதற்கு மேலே இந்த சட்னிகளெல்லாம் வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடுவாங்களாம் இதை பார்த்தீங்கன்னா ஒரு உடனடியாக செய்யக்கூடிய ஒரு உணவு வகையாகவே இதை உருவாக்கியிருக்காங்க இது மராத்திய பூமியானது எப்போவுமே போர்க்களமாக இருந்ததுனால இந்த பாக்ரியும் இந்த சட்னி வகைகளும் இங்கே ரொம்பவே பிரபலமாக இருந்திருக்கு நான் இப்போ உட்கார்ந்துருக்கக்கூடிய இடமானது கோலாப்பூரில் இருக்கக்கூடிய காஸ்பாக் மைதான் காஸ்பாக் அப்படின்னா சிறப்பான இடம் அப்படிங்கிறது பொருள் இது மல்யுத்தத்திற்காகவே சிறப்பாக கட்டப்பட்ட ஒரு மைதானம் இதை குஸ்தி மைதான் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த மைதானத்தை 1912ஆம் ஆண்டு மராத்திய மன்னர் சாகுஜி அவர்கள் கட்டினார் ரோமில் இருக்கக்கூடிய கொலோசியத்தை போலவே இந்த மைதானத்தை அமைக்கணும்னு அவர் ஆசைப்பட்டு கட்டினது தான் இதில் ஒரு 50,000 பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து போட்டியை கண்டு ரசிக்கலாமா இந்த மைதானத்தில் மல்யுத்த வீரர்கள் போட்டி போடுறத பெருமையாக நினைக்கிறாங்க அதாவது ஒரு புனிதமான இடமாக அவங்க நினைக்கிறாங்க மெக்கா ஆஃப் ரெஸ்லிங் அப்படின்னும் இந்த காஸ்பாக் மைதானம் அழைக்கப்படுது மல்யுத்த பயிற்சியில் உடம்பு சூடாயிரும் அந்த சூட்டை தணிக்கவும் உடல் வலிமைக்காகவும் தண்டாய் அப்படிங்கக்கூடிய பானத்தை மல்யுத்த வீரர்களே தயாரித்து குடிக்கிறாங்க அது எப்படி செய்கிறாங்க முதல்ல ஒரு ஸ்பூன் மல்லி விதை ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை மிக்சியில் போட்டு நல்ல பொடியாக திரிச்சுக்கிறாங்க பிறகு 100 கிராம் அளவுக்கு பாதாமையும் மிக்சியில் போட்டு நல்லா திரிச்சுக்கிறாங்க பிறகு இந்த மூன்றையும் தண்ணீர் சேர்த்து அரைத்து மேலும் தண்ணீர் சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கிறாங்க அதோட சர்க்கரையும் கலந்துட்டா தண்டாய் ரெடி இது என்ன சுவையில் இருக்கு அப்படிங்கிறது தான் நான் இப்போ டேஸ்ட் பார்க்க போறேன் வாவ் நல்ல ஒரு திதிப்பு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமா இருக்கும் எல்லாரும் குழந்தைகளுக்கு இதை கொடுத்தீங்கன்னா சக்தியாகவும் உடல் வலிமையோடும் நல்ல கம்பீரமாக குழந்தைகள் வளருவாங்க தண்டாய் சூப்பர் கோலாப்பூரினுடைய வரலாறும் உணவுகளும் இத்தோட முடியலைங்க இன்னும் நிறையவே இருக்கு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் கோலாப்பூரின் உணவுகளோடும் வரலாறுகளோடும் உங்களை சந்திக்கின்றேன் பாய் Go, 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 go.